إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. முதலாவதாக இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. இது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய கபருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கும். அது சதகா ஜாரியா. இரண்டாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான குழந்தைகள் தம் பெற்றோருக்காக செய்கின்ற துஆக்கள், அறப்பணிகள், அவைகளும் சதகா ஜாரியா, கபரு வரைக்கும் சென்று கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மங்கள் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவனுடைய கபருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் இன்றைய தினம் எமது மரியம் ஜுமா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு எங்களுடைய சகோதரர் அஜ்மீர் பிரதர் அவருடைய காலஞ்சென்ற மர்ஹூம் ஜமால்தீன் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த உது செய்கின்ற பகுதியை எங்களுக்கு கட்டித்தந்திருக்கின்றார். அன்பளிப்பாக சுமார் 3 லட்சங்கள் வரை பெறுமதியான இந்த உது செய்கின்ற இந்த எவல்யூஷன் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டு, ரமதான் பிறை 25 அன்று திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக விடப்படுகிறது. எனவே இந்த பெரிய கைங்கரியமான நற்கர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த சேவை உண்மையிலேயே சதகா ஜாரியா, நிலையான தர்மங்கள். பள்ளிவாசலிலே உது செய்வதற்காக தொழுகையாளிகளுக்கு இப்படி இது போன்ற இந்த சதகா ஜாரியா நிலையான தர்மங்களை செய்து கொடுப்பது எங்களுக்கு கபரு வரைக்கும் நன்மையை சேர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயலாகும். அந்த வகையில் தான் இந்த சகோதரர் எங்களுக்கு தன்னுடைய தந்தையின் ஞாபகார்த்தமாக இந்த வேலையை பள்ளிக்கு செய்து தந்திருக்கிறார். இந்த வேலையை அல்லாஹு தஆலா புனித ரமலானுடைய மாதத்திலே பொருந்திக் கொள்ள வேண்டும். அதை ஈருலகிலும் ஏற்று அவர்கள் குடும்பம் சகிதமாக இதிலே பங்கெடுத்திருந்தால், யார் யாரெல்லாம் இந்த சேவைக்கு, இந்த வேலையை சதகா ஜாரியாவை செய்வதற்கு பணத்தால் பங்கெடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போல எந்த நோக்கத்துக்காக யாருடைய கபர் ஒளிமயமாக வேண்டும் என்று அவர்கள் இந்த வேலையை பள்ளிக்கு செய்து தந்திருக்கிறார்களோ அதன்படிக்கு அல்லாஹு தஆலா இந்த வேலையை, இந்த சேவையை பொருந்திக் கொண்டு அன்னாருடைய கபரை ஒளிமயமாக்கி வைத்து அவருடைய கபரை சுவன பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும். அன்னாருடைய மறுமை வாழ்வு ஈடேற்றம் பெற, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று, புனித ரமலானுடைய மாதத்திலே நாம் கேட்கின்ற இந்த துஆவை அங்கீகரித்து அல்லாஹு தஆலா அன்னாரையும் அன்னாருடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், பிள்ளைகள் சகிதம் சுவனத்திலே வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோருமாக ஒரு கணம் பிரார்த்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بكى الليل والدمع سر مباح، فهزي إليك بجذع الصباح، يساقط عليك صلاة الرجاء، لبشرى خلاص وصوت فلاح.